ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 22 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 14 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு விண்ணரசை திருமண விருந்து உவமை ஒப்பிடுகிறார். இந்த உவமையை நாம் 3 நிலைகளில் சிந்திக்கலாம். 1. ஆண்டவருடைய அழைப்பு. 2. மனிதர்களுடைய புறக்கணிப்பு. 3. பொருத்தமற்ற மனநிலை. 1. அரசன் தன் மகனுடைய திருமண விருந்துக்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுள் நம்மை அவருடைய அருளின் விருந்தில் பங்கெடுக்க ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கிறார். நம் வருகையை எதிர்பார்த்து எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருக்கிறார். இந்த திருமண விருந்திற்காக விலையை ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். ஆனால் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது நம் கையில்தான் உள்ளது. இயேசு தயாரித்து வைத்துள்ள விருந்தில் பங்கு கொள்ள நாம் தயாராக வர வேண்டும். சில நேரங்களில் அவருடைய அழைப்பை மறுக்கிறோம். சில நேரங்களில் நாம் அந்த அழைத்தலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், அதுவும் நிபந்தனைகளோடு. உலகில் உள்ள சமயங்களில் மனிதர்கள்தான் கடவுளை தேடிச் செல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் கடவுள் நம்மை தேடி வருகிறார், மனிதர்களை தேடி வருகிறார். அவர்தான் நமக்கு அழைப்பு கொடுப்பவர், திருமண விருந்தில் பங்கு கொள்ள. எப்போது நாம் நேர்மையோடும் உண்மையோடும் அவருடைய அழைத்தலுக்கு செவிசாய்க்கப் போகிறோம்? நினைத்து பார்ப்போம். 2. புறக்கணிப்பு. அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய அழைத்தலை அலட்சியப்படுத்தி புறக்கணித்தனர். அவர்கள் தங்கள் சொந்த தொழிலிற்கும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை செய்ய சென்றனர். எனவே ஆண்டவரை புறக்கணித்தனர். கடவுளுடைய அழைப்பிற்கு நான் வரவில்லை, எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லும் போக்கு இன்று வரை தொடர்கிறது. கடவுளின் அழைப்பை அலட்சியப்படுத்தியவர்களை 3 வகையாக பிரிக்கலாம். 1. ஆர்வமற்றவர்கள். கடவுளின் விருந்துக்கான அழைத்தல் அவர்களில் எந்த ஒரு ஆர்வத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. எனவே அவர்கள் எந்த பதிலும் கடவுளின் அழைப்புக்கு சொல்லவில்லை. 2. திரு அவைக்கும் கடவுளுக்கும் எதிராக போரிடுபவர்கள். திரு அவையை அரசியல் செயல்பாடுகளால் மாற்ற நினைப்பவர்கள். 3. ஆண்டவரின் அழைத்தலை அவமரியாதை செய்பவர்கள். அழைக்கப்பட்டவர்களில் 3வது குழுவை சேர்ந்தவர்கள் பொருத்தமற்ற மனநிலையினால் கடவுளின் அழைத்தலுக்கு அவமரியாதை செய்பவர்கள். திருமண வாயிலிலே வழங்கப்பட்ட ஆடையை அணியாமல் திருமண விருந்தில் பங்கேற்க வந்தவர் தான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற மனநிலையோடு வந்தவர். நற்கருணை கொண்டாட்டத்திற்கு அல்லது திருப்பலிக்கு எப்படிப்பட்ட ஆடையை அணிந்து வருகிறோம் என்பது மிக முக்கியமல்ல. மாறாக நம் உள் மன ஆடை, நம் இதயம் சரியான ஆன்மீக தயாரிப்போடு பங்கு பெறுகிறதா என்பதே திருப்பலியின் போது நாம் நினைக்க வேண்டிய ஒன்று. திருப்பலியின் நேரத்தில் பலர் உடல் ரீதியாக ஆலயத்தில் இருப்பார்கள், ஆனால் மன ரீதியாக வேறு எங்கோ இருப்பார்கள். விண்ணரசு ஒவ்வொருவருடைய இதயத்திலும் குடிகொண்டிருந்தாலும், அது நம் சுவாசத்தை விட மிக நெருக்கமாக இருந்தாலும், இன்றைய ஓமையில் சொல்வது போல நாம் அதனை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறோம். திருப்பாடல் 94:8. இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆமீன்.